கண்மணியே கேளு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வஞ்சனையாய் நடத்தப்படுதல். இன்றைக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல, வீட்டுல, படிக்கிற இடத்துல, ஏன் பலவித சூழ்நிலையில வஞ்சனையா நடத்தப்பட்டு ரொம்ப வேதனையோடு, கண்ணீரோடு, ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையா இருக்குதே, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்குதே, என்னையால இதுல இருந்து வெளிவர முடியலேண்டு தனிமையில கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறீங்களா? இல்லைன்னா எனக்கு இதுக்கு யார் எனக்கு உதவி செய்வா, ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்றதுக்கு யாரும் இல்லையே அப்படின்ட்டு நீங்க தனிமையில ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்களா? அன்றைக்கு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்கள் பெருமூச்சு விட்டார்கள் என்று இயேசுவை நோக்கி அவங்க கூப்பிட்டாங்க. அங்க வேலையில அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கஷ்டம், நெருக்கம், அவங்க ஜீவனை கூட கசப்பாக்குனாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. வாழ விருப்பமற்றவங்களாக அவ்வளவு வேலையில நெருக்கத்தையும் கண்ணீரின் வாழ்க்கையும் அவங்க அனுபவிச்சாங்க. அதிலிருந்து அவங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க, பெருமூச்சு விட்டு அழுதார்கள். அதே போல அன்னாள் என்ற ஒரு சகோதரி நம்ம பார்க்குறோம். அவங்க பெனினாள்ங்கிற ஒரு சகோதரி மூலமா ரொம்ப வேதனைப்படுத்தப்பட்டாங்க, நெருக்கப்படுத்தப்பட்டாங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பிடாம அழுது கொண்டிருந்தாங்க. அவங்க கணவர் ஆறுதல் படுத்துறாங்க, ஆனாலும் அவங்க மனசு ஆறுதல் அடைய முடியல. அதே போலதான் அதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த பாடுகள்ல இருந்து உங்களுக்கு வெளிவர முடிய ஒரு ஒரு தீர்வை சொல்றதுக்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில இருக்கிறீங்களா? ஏசப்பா கிட்ட போனாங்க. அந்த அன்னாள் எழுந்திருந்து இயேசுவை நோக்கி ஆலயத்துல போய் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே ஏசப்பா அவங்க கண்ணீரின் ஜெபத்தை கேட்டாங்க. அதுல எழுதப்பட்டிருக்குது, மனம் கசந்து மிகவும் அழுது இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. ஏசப்பா எனக்கு ஒரு குழந்தையை தாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த கூப்பிடுதலை ஏசப்பா கேட்டு அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிச்சாங்க. அதே போல அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிட்ட அந்த ஜனங்களுக்கும் கூட ஏசப்பா மோசே என்ற ஒரு மனிதனை அனுப்பி அந்த 450 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள கானான்ங்கிற சந்தோஷமான ஒரு தேசத்துக்கு அவங்களை அழைத்து சென்றார். அதே போல இந்த நாள்ல நீங்க என்ன நெருக்கத்துல இருந்தாலும், கண்ணீர்ல இருந்தாலும், அநேகர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா அவங்க மனசுல அந்த ஆறுதல் வராது. ஏன்னா அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்காத போது உங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். ஆனா தீர்வை கொடுக்கிற தேவன் தான் இயேசு சுவாமி. அதற்காக தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்முடைய கண்ணீரை மாற்றுவதற்கு, வேதனைகளை மாற்றுவதற்கு, நம்மை வாழ வைப்பதற்கு, நம்ம இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனையிலிருந்து விடுவித்து அவரோடு கூட நம்மை வைத்து ஆசீர்வதிப்பதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த நாள்ல நீங்க எங்கெங்கயோ தேடினீங்களா? உங்களுக்கான தீர்வுக்கான பதில இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை விடுவித்த தேவன், அந்த அன்னாளுடைய கண்ணீரை கேட்டு குழந்தையை கொடுத்த தேவன், உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மாற்றி உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்க பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த பிரச்சனையில கண்ணீரோடு சிக்கி வேதனையிலிருந்து இதிலிருந்து வெளிவர முடியவில்லையே என்று கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கப்பா. அவங்க இருதயத்தின் வேதனைகளை நீங்க மாத்திரம்தான் அறிந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்களே, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கீங்களே ஏசப்பா. அவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடுறாங்கப்பா. நீங்க உதவி செய்யப்பா. யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில இயேசுவே எனக்கு உதவி செய்யுண்டு கண்ணீரோடு உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்பொழுதே உங்களுடைய கரத்தினால் அவங்களை தொட்டு விடுதலையை கொடுங்கப்பா. அவங்களுடைய மனதில் உள்ள கவலைகள்லாம் மாற்றுங்க. அவங்க கண்ணீர் இயேசுவின் நாமத்தில் துடைக்கப்படுவதாக. அவங்களுடைய வேதனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. ஆண்டவரே, தனிமையில கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீங்க துடைப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஏசப்பா, நீங்க அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.